ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான தை மாதத்தில், அதாவது அஹ், ஆங்கில மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 15க்கு அப்புறமாவே உங்களுக்கு தை மாதம் பிறந்திருக்கும். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பழமொழிக்கு ஏற்பதாங்க இப்போ உங்களுக்கு பலன்களும் வந்து கிடைக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்போ இந்த தமிழ் மாதமான தை வந்து பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், ஒரு புனிதமான ஒரு மாதம், எப்படி வேணால் இந்த மாதத்தை வந்து சொல்லலாம். இந்த சிறப்புமிக்க மாதம் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கிரக நிலைகள் தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது, வரக்கூடிய 24ஆம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத பாபா வங்காவினுடைய கணிப்புகளின்படி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த தகவலை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். இந்த மாற்றம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப தான் மாற்றங்களானது கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது, அடுத்தடுத்து நிகழக்கூடிய காரியங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய புதன் தனாதிபதி சுக்கரனோடு வந்து இணைந்து இருக்கிறாரு. 2 கிரகங்களும் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கட்டாயமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த பிரச்சனைகளையும் பார்க்கவே மாட்டீங்க. பொருளாதாரம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி புது முயற்சிகளில் எதுவும் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். புகழ் மிக்கவர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நிறைய பேர்த்தோடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி மாற்றங்களானது ஏற்படும். ஸோ பதவி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, பதவி மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல டைமிங்காக இருக்கும். அதாவது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா கிரகநிலைகள் தாங்க. ஸோ இந்த டைம் என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க, என்ன மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. குரு பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இப்போ இருக்கிறாரு. ஸோ மிதுன ராசியில் குரு எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாலாம் கிடையாது, வக்ரமாக இருக்கிறாரு. வக்ர இயக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு செய்ய போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்தான் குரு. அவர் இப்போ உங்களுக்கு வக்ரம் பெற்று இருக்கிறாரு. இது உங்களுக்கு என்னென்னா நல்லது தான். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு வக்ரம் பெறாரு அப்படிங்கும் பொழுது நல்லது தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. அதாவது எப்படின்னா நிறைய விஷயம் நடக்கும் நல்லபடியாக. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இடம் பூமி இதெல்லாம் வாங்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் தடைகளை பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான தடையெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்காது. அதெல்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும். வரன்களும் அப்படி தாங்க வரும். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது, எந்த வரனும் வந்திருக்காது. ஆனால் இப்போது வரன்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் எத்தனை வரன்கள் வேணால் வந்திருக்கலாம், ஆனால் அதை அவங்களால திரும்பி கூட பார்த்துருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அது காணாமல் போயிருக்கும். ஆனால் இப்போது அப்படிலாம் இல்லைங்க. அந்த மாதிரியான கவலையெல்லாம் விட்டுடுங்க. இந்த டைமில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக அமையும், நல்லதாகவே இருக்கும். குருவினுடைய பார்வையும் வேறு நல்ல ஒரு இடத்துல தான் வந்து கிடைக்கிது. 2, 4, 6 ஆகிய இடங்களில் வந்து தான் பதியுது. ஸோ இந்த 3 இடங்களுக்கு உரிய பலன்களும் கண்டிப்பாக வந்தடையும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னா, குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் வந்து குறைப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல லாபம் இருக்கும். வாடகை கட்டடத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இப்போ சொந்த இடத்துக்கு மாறிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து நல்லபடியாக நடக்கும். தாயோடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா எல்லாம் சரியாக போகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நிறைய அங்கீகாரங்களை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுடைய திறமைக்கேற்றது. அதெல்லாம் இப்போ வந்து கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கத்தான் செய்யும். குடும்பம் அப்படின்னா கருத்து வேறுபாடோடு தான் இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து விலகிறதுக்கு
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக விட்டு கொடுத்து தாங்க போகணும். ஏன்னா ஒரு குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தராவது தாழ்ந்து போகணும், விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த டைமில் விட்டு கொடுத்து போகலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால் நீங்கள் அமைதியாக போங்க. பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே இப்போ புதுசாக ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சி அதெல்லாம் நீங்கள் வந்து தீர்த்து வைப்பீங்க. ஏன்னா புதனை வந்து புத்திக்காரகன் இல்லையா, அதனால் புத்திசாலித்தனமாக கன்னிராசிக்காரங்க செயல்படுவாங்க. ஸோ எந்த விஷயத்தை எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வழியில் இப்போ செயல்பட்டு அதெல்லாம் சரி பண்ணுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசி நாதனாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் புதன். இவர் வந்து இப்போ உங்களுக்கு கும்பராசிக்கு வந்து போக போகிறாரு. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி 6ல் சஞ்சரிக்கக்கூடிய புதன் பொருளாதார பற்றாக்குறை எல்லாத்தையும் வந்து தீர்த்து கொடுக்க போகிறாரு. புதிய முயற்சிகளில் வெற்றிகளை கொடுக்க போகிறாரு. உத்தியோகம் சம்மந்தமாக ஊதிய உயர்வோடு பல நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு இப்போ அழைப்புகள் வரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக நீங்கள் எங்கேயும் வேலை ட்ரை பண்ணுறீங்க, எங்கேயும் வந்து ரெஸ்யூம்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழைப்பு வரும். இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து இருக்கக்கூடிய கடனால் ஒரு சிலர் வந்து அவதிப்பட்டுருப்பீங்க. அந்த அவதிப்படக்கூடியவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலை வந்து ஒழுங்கு பண்ணுறதுக்கான அமைப்புகள் இப்போ வந்து கிடைக்கும். பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும். ஸோ பெற்றோருடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியாது. ஆனால் இந்த டைம் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஊதிய மாற்றமும் இருக்குது, உத்தியோக மாற்றமும் இருக்குது. அது யார் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அது வந்து நிச்சயமாக அந்த டைமில் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை வந்து புதன் வந்து கொடுக்க போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு போகிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு 2, 9 இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அவர் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறாரு. ஸோ அவர் பயிற்சி ஆகிறது எப்படி இருக்குன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே நேரம் ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் வந்து இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பழைய வண்டி வச்சுருப்பாங்க, ரொம்ப நாளாக அந்த வண்டியை தான் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து நிறைய செலவுகள் வச்சுருப்போம், அதெல்லாம் செஞ்சு அதே தான் வந்து வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு மைண்ட் செட் வரும், சரி இந்த வண்டியை கொடுத்துட்டு புதுசாக எதுவும் வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் வரும். யோசனைகள் மட்டும் இல்லை, அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கூட அமையும். ஸோ அப்படி ஒரு வேலை இருக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் புது வாகனமே வாங்கலாம். பெற்றோர் வழி ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சாதாரணமான ஆதரவாக மட்டும் இருக்காதுங்க, நல்ல திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களை அவங்க நல்லபடியாக வந்து பார்த்துப்பாங்க. உங்களுக்கு தான் முழுமையான ஒரு ஆதரவு வந்து கொடுப்பாங்க. இவ்வளவும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து கடந்து தான் கன்னிராசிக்காரங்க வரணும். எல்லாமே ஈஸியாலாம் எதுவும் கிடச்சிடாது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட போட்டி போட்டு தான் நீங்கள் ஜெயிச்சாகணும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்குது. அதுவும் வியாபாரம் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களாம் இருக்கீங்கன்னா போட்டிக்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்கள் கூட போட்டி போடுறவங்க தான். அது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக செய்வாங்க, ஒரு சிலர் மறைமுகமாக செய்வாங்க. இதுதான் வித்தியாசமாக இருக்குமே தவிர மற்றபடி போட்டி இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வாக பார்க்கவே முடியாது. போட்டி போட்டு தான் ஆகணும், எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும். ஏன்னா சிம்மராசிக்காரங்களை போலவே கன்னிராசிக்காரர்களும் நல்ல கோபம் கொண்டவர்கள். அதாவது இந்த கோபம் இருக்கக்கூடிய இடத்தில் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பாருங்கள். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ வியாபாரம், தொழில் இதெல்லாம் செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் முன்னாடி எப்படி இருந்ததோ, அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைச்சிருக்கலாம். இதே நாட்கள் போக போக கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பொறுமையாகவே காத்துருங்க. ஏன்னா நல்ல வாய்ப்புகள், நல்ல நேரம் அப்படிங்கிறது எப்போ வரும்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் மாறும் பொழுது அதற்குரிய பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். எதுனாலும் வந்து வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா, கல்வி பயிலக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படித்தாகணும். நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படாமல் மார்க் எடுத்துடலாம், எதுவுமே படிக்காமல் முதல்ல வந்துடலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனை தான். ஸோ கல்வியில் வெற்றி பெறணும் அப்படின்னா கடினமாக முயற்சிக்கணும். உறவினர்கள்ட்ட பகைகள் எல்லாம் உருவாகும் அப்படின்றதுனால
அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக கன்னிராசியுடைய பெண்கள் எல்லாருமே வாயை கட்டுப்படுத்தி ஆகணும். ஏன்னா உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டைகள் வரும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களே வந்து தவறுதலாக போய் முடிஞ்சிடும். நீங்கள் சாதாரணமாக பேசியிருந்தாலுமே கூட அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். ஸோ கன்னிராசிக்காரங்க பெண்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உறவினர்களே உங்களுக்கு பகையாக வந்து மாறக்கூடிய நேரம் அப்படின்றதுனால கவனமாகவே இருந்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய நல்லதுகள் நடக்கிறதுக்கு, தொடர்ந்து பிரச்சனைகள் குறையறதுக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். மறக்காமல் வந்து முயற்சி பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுடைய பேரை எழுதுறதுக்கும் கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஆன்மீக ரீதியாக இது மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை பரிகாரங்களாக நீங்கள் செய்யும் பொழுதே கட்டாயமாக நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.